கடந்த ஜனவரி 2ஆம் தேதி லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போன எல்கேஜி மாணவி மரணம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு பிரைவேட் ஸ்கூல். அந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்ள செப்டிக் டேங்க் மேன்ஹோல்ல லஞ்ச் டைம் அப்போ ஒரு குழந்தை ஒண்ணு அந்த மேன்ஹோல்ல விழுந்து இறந்து போகுது. அந்த செப்டிக் டேங்க் மேன்ஹோலோட மூடியை பாத்தீங்கன்னா ரொம்ப துருப்பிடிச்சு இத்து போய் அது ஒரு பக்கமா உடைஞ்சு போய். இந்த உயிர் பலிக்கு முக்கியமான ரீசனா நான் எதை பாக்குறேன்னா அலட்சியம். ஒரு பிரைவேட் ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் காசு கட்டி படிக்குது. துருப்பிடிச்ச செப்டிக் டேங்க் மேன்ஹோலோட மூடி அது ஒரு 2000 ரூபாய் வரும். அதை மாத்த அவங்கள்ட்ட காசு இருக்கா? காசெல்லாம் இருக்கும், ஆனா அதை எதுக்கு மாத்திக்கிட்டு அப்படின்ற ஒரு அலட்சியம். இவங்களோட அலட்சியத்தால இப்ப ஒரு உயிர். ஆனா இப்ப இங்க அது மேட்டர் கிடையாது. அந்த குழந்தையோட உறவினர்கள் என்னென்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, இந்த குழிக்குள்ள என் குழந்தை விழுந்துச்சுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் குழந்தையோட துணி ஈரமாவே இல்ல, உள்ளுக்குள்ள விழுந்துருச்சுன்னு சொல்றீங்க. இத்தனூண்டு குழிக்குள்ள ஒரு ஆள் இறங்கி தூக்கி இருப்பாங்கல்ல, அந்த ஆளை கூட்டிட்டு வாங்க. உண்மையிலே என் குழந்தை குழிக்குள்ளதான் விழுந்து இறந்துச்சா இல்ல வேற மாதிரி நீங்க கொண்டு விட்டு இந்த மாதிரி மாத்துறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு. போலீஸ் இதை தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்துல இறங்க ஆரம்பிச்சு. கண்டிப்பா தீர விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டு 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பள்ளியோட தாளாளர், முதல்வர், ஆசிரியர் இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை எப்படி இறந்துச்சுன்றது விசாரணையில தான் தெரிய வரும். ஆனா எது எப்படியோ அந்த பச்சை புள்ளியோட உயிர் போனதுக்கு ஸ்கூல் மட்டும் தான். நிறைய நியூஸ் சேனல்ல நான் பார்த்துட்டேன், அந்த ஸ்கூலோட பேரை மென்ஷன் பண்ணவே. ஒரு அரசு பள்ளியில நடந்தா இந்த ஊர்ல இந்த அரசு பள்ளியில நடந்துச்சுன்னு தெளிவா சொல்ல தெரியல. அப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நடக்கும்போது அந்த பிரைவேட் ஸ்கூலோட பேரை சொல்லி சொல்லணும். சொல்லாம மறைக்கிறதுக்கு உனக்கு எதுவும் காசு கொடுக்குறாங்களா?